Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 29th November 2022. ஒவ்வொரு நாளும் காலையில ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ நேற்றுக்கு முடிந்த அமெரிக்க சந்தை வலுவிழந்து முடிந்திருக்கிறத பார்க்குறோம். குறிப்பா டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே சுமார் 1.4லிருந்து 1.5% இறக்கத்தில் முடிந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதற்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லும்போது நேற்றுக்கு ஃபெட் சேர்மன் சொன்ன ஹாக்கிஷ் கமெண்ட் அப்படின்றதான். அதாவது இன்ஃபிளேஷன் அப்படின்றது கொஞ்சம் சாஃப்டான இருக்கு, கொஞ்சம் இறங்குவதற்கான அறிகுறி காட்டிக் கொண்டிருந்தாலும் கூட அடுத்த ஒரு வருடம் நாங்கள் தொடர்ந்து வட்டி விகிதத்தை உயர்த்துவோம் என்று அவர் செய்த அறிவிப்பு என்பது சந்தையில் எதிர்வினையாற்றி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடுத்து ஆசிய சந்தைகள் என்பது யுஎஸ் மார்க்கெட் அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவா முடிந்திருந்தாலும் கூட அடுத்து இன்னைக்கு காலையில துவங்கும் போது பெரும்பான்மையான ஆசிய சந்தைகள் தற்போது ஏறி துவங்கி ஏறியே வியாபாரமாகி வருகிறது. ஆனால் நிக்காய் ஜப்பான் சந்தை மட்டும் தற்போது இறங்கி வியாபாரம் ஆகி வந்தாலும் கூட மற்ற பெரும்பான்மையான எல்லா ஹாங்காங் சந்தை, சவுத் கொரிய சந்தை, சீன சந்தை மற்றும் தாய்வான் சந்தை எல்லாமே ஓரளவுக்கு தற்போது ஏற்றத்துடன் வியாபாரமாகி வருகிறது. HX நிப்டி சிங்கப்பூரில் வியாபாரமாகும் நம்முடைய நிப்டி ஆனது தற்போது ஒரு மார்ஜினலி டவுன் என்று சொல்லக்கூடிய வகையில கொஞ்சம் இறங்கி வியாபாரமாகி கொண்டு வருகிறது. காலையில துவங்கிய அந்த இறக்கத்தை விட சற்றே தற்போது மேம்பட்டு இருப்பதாக பார்க்கிறோம். அதனால இந்த கேப் டவுன் அப்படின்றது ஒரு மார்ஜினல் கேப் டவுனாக பொதுவாக பார்க்கிறோம். நிப்டியை பொறுத்த மாட்டேன் இது ஸ்பாட் பிரைஸ் நம்ம பேசிட்டு இருக்கிறது, ஃபியூச்சர்ஸ் பிரைஸ் ஹெவி பிரீமியத்தில் போயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஸ்பாட் பிரைஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 18,650ன்றது ரொம்ப வலிமையான தடைநிலையாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்குறோம். அதே நேரம் படிப்படியாக அதனுடைய ஆதரவு நிலை கூடிக்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு 18,200 அப்படின்னு போட்டிருக்கோம். இருந்தாலும் கூட 18,350, 400 இந்த அளவு கூட இப்போ ஆதரவு கூடிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் டு பி அந்த சேஃப் சைட் 18,200 அந்த சப்போர்ட் சைட், 18,650 வந்து ரெசிஸ்டன்ஸ் சைட் அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து ஸ்பாட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூஎஸோட 10-year bond yield ஒரு 3.67. ஓகே, ஒரு பெரிய மாற்றம் இல்லை. 3.63, 3.67, 69 அப்படின்ற அளவுல. அந்த டாலர் இண்டெக்ஸும் பெரிய மாற்றம் இல்லை. 106.45 என்ற நிலையில இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பிரெண்ட் க்ரூட் மட்டும் கொஞ்சம் ரெக்கவரியா இருக்கிறது பார்க்கிறோம். அது $81.5 இருந்து $83.3 அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் மேல் நோக்கி திரும்பி இருக்குது. கோல்டு கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்க அப்படின்னா அந்த குறுகிய எல்லைக்குள்ளதான் இருக்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ 1750 இருந்து 1740 அப்படின்ற எல்லையை நோக்கி நகர்ந்திருக்கிறத பார்க்கிறோம். இருந்தாலும் அது 1770 என்பது இந்த எல்லையில் மிக வலிமையாக தடுக்கப்படுவதும் 1720 வந்தால் கொஞ்சம் ஆதரவு எடுப்பதையும் தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆரும் ஒரு மார்ஜினல் மூவ்மெண்ட்ல தான் இருக்கிறத பார்க்கிறோம். 81.53ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 10 பைசா 15 பைசா இந்த கேப்லேயே தற்போது டைட்டா வியாபாரம் ஆகிட்டு வருவதையும் நாம் பார்க்கிறோம். அடுத்து FIIs சொல்லக்கூடிய அந்நிய நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து இந்திய சந்தையில் வாங்குபவர்களாக இருக்கிறார்கள். நேற்றும் 936 crores என்று சொல்லக்கூடியவர்கள் க்ளோஸ் டு 1000 crores வாங்கியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். அதே நேரம் டிஐஸும் வாங்கியிருக்காங்க. செல்லர்ஸ் போட்டுக்கோ பையர்ஸ் டுடே அவங்களும் வந்து 88 crores வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம வரும்போது இன்னைக்கு நேற்றுக்கு ஃபார்ம் ஆன அந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா புல் கேண்டில். அதுக்கு முந்தின நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹேங்கிங் மேன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது கொஞ்சம் நிச்சயமற்ற தன்மை கொடுப்பதாக சொல்லியிருந்தோம். அதை ஒட்டி நேத்திக்கும் காலையில் நிச்சயமற்ற தன்மை தான் இருந்தது. ஆனாலும் மார்க்கெட் கேப் டவுன்ல கீழே ஓப்பன் ஆகி மேலே ஏறி இருக்கிறதுன்றது ஒரு சாதகமான அம்சமாகவே பார்க்கிறோம். சந்தை தற்போது சாதகமான சூழ்நிலையில் இப்போ கேப் டவுன்ல தூங்கினாலும் கூட சாதகமான சூழ்நிலையில் தான் இப்போது டெக்னிக்கலா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் தற்போது குறுகிய எல்லைக்குள் சொல்வதற்கான வாய்ப்பே அதிகமாக இருப்பதாகவும் பார்க்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஒரு மாத பயிற்சி வகுப்பு எவ்ரிடே மார்னிங் 9 to 11 லைவ் மார்க்கெட்ல அனலைஸ் பண்றோம். அன்னைக்கு வியாபாரம் பண்ணுவதற்கான லாபம் எடுப்பதற்கான வாய்ப்பும் ஸ்விங் ட்ரேட் இன்வெஸ்ட் மூலமா அவங்க எப்படி பண்ணலான்றதையும் லைவா பார்க்க போறோம். ஸோ ப்ரோக்ராம் வந்து December 5th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை லைவா தினம் ட்ரேட் பண்றோம். தினமும் லாபம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அடையாளம் காட்டுறோம். பெரும்பாலான நாட்கள் நம்ம லாபத்தை எடுத்துக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நீங்க யூடியூப்ல போயிட்டு எக்ட்ரா டிவி சர்ச்ல டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா யூ வில் கெட் த டீடைல். லைவாவும் பார்க்கலாம் 11 மணிக்கு. அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் அவைலபிளா இருக்கும். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.